ஸோ நீங்களே அடுத்தாக நம்ம கன்னி ராசி கன்னி லக்னம் நேர்களுக்கு உண்டான அது அந்த வீடு முடக்கானால் அதற்குண்டான என்ன மாதிரி தோஷத்தை தரும், அதற்குண்டான பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், கோவில் பரிகாரம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி முடக்கானால், கன்னி வீடு முடக்கானால், சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதியில் இருந்தால் பூரட்டாதியில இருந்தா சித்திரை வரும். சித்திரை முடக்காக வரும். சித்திரை. உத்திரட்டாதியில இருந்தா அஸ்தம். முடக்காக வரும். முடக்கு நட்சத்திரமாக வரும். ஸோ இந்த கன்னி ராசியின் அதிபதியும் புதன் பகவானே வருவார். சரிங்களா? ஸோ முடக்கு அதிபதி புதன். ஸோ மிதுனமும் அதிபதி முடக்கா வருவார், கன்னியும் முடக்கு அதிபதியாக வருவார். ஸோ நம்ம பார்க்கும்போது 12 ராசிகள்ல கடகத்தும் சிம்மம் தான் ஒரு வீடு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒரு வீடு, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடுகள் உண்டு. சரிங்களா? ஸோ முடக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஸோ இங்க இந்த சந்திரன் இங்க போயிட்டு நின்னாலே நீங்க கன்னியில ராசியில கன்னி வீட்டுல போயிட்டு சந்திரன் போய் நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திரனாலே தன்னை சுற்றியுள்ள பெண்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ தன்னை சுற்றியுள்ள பெண்கள் இவங்களால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எப்ப பாரு ஒரு வம்பு வழக்கிலே போயிருக்கும். இது கால புருஷத்துக்கு 6வது வீடு இல்லைங்களா? கால புருஷ லக்னத்துக்கு 6வது வீடாக வரும். இது கால புருஷ லக்னத்துக்கு 3வது பாவமாக வரும். கால புருஷன்னா ஒண்ணு இல்லைங்க, மேஷம் முதல் வீடாக வரும். கால புருஷ தத்துவப்படி மேஷம் முதல் வீடு, ரிஷம் 2ஆம் வீடு, மிதுனம் 3ஆம் வீடு அப்படின்னு வரும். ஸோ கால புருஷ தத்துவப்படி மிதுனம் 3ஆம் இடமாக வரும். கன்னியில இது கன்னி வீடு 6ஆம் வீடாக வரும். ஸோ சந்திரன் போய் அந்த கன்னி வீட்டுல போய் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, எப்ப பாரு இந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ள பெண்களால ஒரு பிரச்சனையில வம்பு வழக்குல போய் மாட்டிப்பாரு எப்பவுமே. ஸோ இந்த பெருசா ஒரு கடன் பிரச்சனையில போய் மாட்டிப்பாரு எப்பவுமே. அந்த கடன் யாரால வரும்னு பாத்தீங்கன்னா தன்னை சுற்றியுள்ள பெண்களால வரும். நம்ம ஒரு சகோதரிக்காக போய் ஒரு கடன் வாங்குறது, இல்ல அம்மா தாயாருக்காக போயிட்டு கடன் வாங்குறது, அதுல போயிட்டு அவர் மாட்டிப்பாரு. அவரை கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் அங்க உண்டாகும். சரிங்களா? ஸோ இது சந்திரன் இங்க போயிட்டு இருந்தா இவருக்கு இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துவார். சரிங்களா? இப்போ நம்ம லக்ன வாரியாக பார்த்தோம்னா, இப்போ லக்னம் ஒருத்தர் கன்னியா லக்னத்திலே பிறந்திருக்காரு, கன்னி லக்னம். கன்னி லக்ன பாகமே முடக்கா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு நோய் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு நோய் அவருக்கு எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு என்ன படுத்திக்கிட்டே இருக்குதுப்பா, என்னால நிம்மதியா இருக்கவே முடியல, ஏதாவது ஒரு நோய்ல நான் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணு இந்த கேஸ் ப்ராப்ளம், அதுவும் இவருக்கு அஜீரண கோளாறு, வாயுத்தொல்லை கன்ஃபார்மா இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அது தொடர்ந்து ஒரு அஜீரண கோளாறு கண்டிப்பாக இருக்கும். அந்த எப்போ வாய் தொல்லை வரும்னா, நம்ம வயிறுல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகலன்னா தான் அவங்களுக்கு அஜீரணம் ஏற்படும். அஜீரணமான அவங்களுக்கு ஏப்பமா வரும் இல்லையா, வாயு தொல்லை ஏற்படும். ஸோ இந்த அமைப்புல உள்ள ஜாதகருக்கு லக்ன பாகம் முடக்கானால் இவருக்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதே நீங்க இப்ப இப்ப நீங்க இப்ப ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்தீங்கன்னா இது 5ஆம் பாவமா வரும். ஓகேங்களா? குழந்தைகளால பிரச்சனை அப்படின்னு நீங்க குழந்தைகள் அவங்க ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் நோய் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் நோய் பாதிப்பால இந்த ஜாதகர் அவதிப்படுவார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம்.
ஒரு மிதுன லக்னத்துல பிறந்தீங்கன்னா 4ஆம் பாகம் வந்து கன்னி வீடா வரும். ஸோ வந்து என்ன பண்ணுவோம், 4ஆம் பாகம் காரகம்னு சொல்லுவோம். தாயார், சொத்து, சுகம், வீடு, வாகனம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒழுக்கம். ஸோ இந்த ஜாதகர் வந்து இவரால் ஒரு சொத்து வாங்க முடியாது, ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்க முடியாது. ஆசை இருக்கும் அவருக்கு, அது வந்து சரி இப்படியா கடன் வாங்கியாவது கூட நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அது கூட அவருக்கு நடக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ஜாதகர் மாட்டிப்பாரு. இதற்கு எப்படி நம்ம வந்து தோஷ நிவர்த்தி பரிகாரமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாந்திரிக பரிகாரம் பாத்தீங்கன்னா சேம் தான் வருங்க. பாசி பயிர் தான் வரும். புதன் பாசி பயிர் வந்து நீங்க ஒரு ஜாதக கட்டம் வரைந்து 12 கட்டங்கள் வரைந்து இந்த கன்னி வீடு உங்களுக்கு முடக்கானால் நீங்க வந்து பாசி பயிர் இந்த கட்டத்துல நிரப்பி அதன் மேல் ஒரு அகல் வைத்து இந்த ஜாதகத்தை 5 முறை சுற்றி வர வேண்டும். 5 முறை சுற்றி வரும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு உண்டான முடக்கு தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் சொல்லிட்டு, புதன் அதிபதி புதன் பகவான்னா யார், பெருமாள் சொல்லுவோம். ஸோ பெருமாளை நினைத்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்களா? செய்துட்டு அந்த தானியத்தை வந்து நீங்க ஏற்கனவே வாங்கின தானியத்து கூட மிக்ஸ் பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரி புதன்கிழமை புதன் ஹோரையில செஞ்சுட்டு நீங்க அதை தானமா வந்து மற்றவருக்கு கொடுக்கலாம். அப்படிங்கும்போது இது ஒரு எளிய தாந்திரிக பரிகார முறையில் நீ இதோட தோஷ நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அப்புறம் இதற்குண்டான கோவில் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யாறு வேதபுரீஸ்வரர், செய்யாறுங்கிற ஒரு ஊர்ல உள்ள வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு எப்ப பரிகாரம் பண்ணலாம், யாருக்கு நீங்க பண்றீங்க, எந்த கிரகம் பண்றீங்க, புதன் பகவான் பண்றீங்க, அப்போ புதன்கிழமையில போகலாம் நீங்க. அல்லது கரணங்கள்ல கிம்ஸ்துக்கனம் கரணத்துல நீங்க போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கன்னி பாவத்துக்கு உண்டான கன்னி வீடு முடக்கானால், கன்னி ராசி கன்னி வீடு முடக்கானால் அதற்கு உண்டான பரிகாரமாக நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோஷம் முற்றிலும் நிவர்த்தியாகும். சரிங்களா?